ஹாய் ஹலோ இது உங்கள் ESK. இன்றைக்கி மேக்ஸ் ரிலேஷன் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.20. வாங்க எக்ஸாம்பிள் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியும். வாட் ஸ்கொயர் ரூட்? ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற என்ன அப்படின்னா ரூட் வித் ஸ்கொயர். ஓகேவா? எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 2 எழுதிக்கலாம். இதை 1/2 பவர் 1/2 மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். கொடுத்த எக்ஸ்பிரஷன் 16x² + y² minus 9y² minus 24xy plus 24x இங்கே minus xy plus 9 is equal to 16x² plus 9y² minus 24xy plus 24x minus 18y plus 9. ஓகேவா? இங்கே பவர் 1/2. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன முடிக்க போகிறேன்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இது ஐடென்டிட்டி மெத்தட் மூலம் நம்மளால் சால்வ் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இன்னொன்று ஸ்கொயர் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 9 இருக்குது, 9 என்ன 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போனா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி அக்கார்டிங் டு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி படி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா a + b + c ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ்பிரஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். டெரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பண்ணிக்கலாம்? அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். அதனால் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை இந்த ரைட் ஹேண்ட் சைடு வர்ற மாதிரி என்ன பண்ண போகிறேன்? அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 16x² plus 9y² minus 24xy plus 24x minus 18y plus 9. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கிறேன்னா 16x² 4x ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன் ப்ளஸ் 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 3y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது போக ஃபஸ்ட்டு இது மைனஸில் கொடுத்துருக்காங்க, -24 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 × ab, a இதுவும் b, அப்படின்னா 4x × 3y இருக்கும். அதனால தான் 4 3 is 12, 12 2 is 24. அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கு? 24xy வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இங்கே நிறைய ப்ளஸ் தான் இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் 24 வந்திருக்கு. அப்படின்னா என்ன சொன்னால் 2bc, பிங்கிறது என்னது? இங்கே பிங்கிறது 3, அப்புறம் 2bc, சிங்கிறது இங்கே என்னது? 3. அப்படின்னா 3 3 is 9. என்ன வரும்? 2bc, bனா 3y, cனா 3. ஓகேவா? 3 3 is 9, 9 2 is 18. இங்கே என்ன இருக்குது? 18க்கு முன்னாலும் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது 2bc. ஓகேவா? இப்போ 2c bc பார்த்தோம், 2ac பார்க்கணும். ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு 2 × aங்கிறது 4x, 2ac c வந்து என்னது? 3. 4 3 is 12, 12 2 is என்னது? 24. இங்கே 24x கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏற்றாப்புல உனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த எக்ஸ்போனன்டோடைய ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இது கொஸ்டின் வச்சுக்கிட்டிங்க, அது ஆன்சர். கொஸ்டின் கண்டுபிடிச்சா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சரில் கன்ஃபார்மாக இதில் ஏ எதுவாக இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக a = 4x தான். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் b எதுவாக இருக்கும் அப்படின்னா 3yன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே y b வரக்கூடிய 2 இடத்துல மைனஸ் வந்திருக்கு. இங்கே 3y இடத்துல மைனஸ் வந்திருக்கு, இங்கே 3y இடத்துல மைனஸ் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக b எதுவாக இருந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மைனஸாக தான் இருந்திருக்கணும். ஓகே, அப்படின்னா பிங்கிறது இங்கே -y, சிங்கிறது வெறுமனே 3 தான். அது ஒன்றும் பிரச்சனை என்ன இருக்கும்? பிங்கிறது 3y -3y இருந்திருக்கணும். அப்புறம் சிங்கிறது 3. அப்புறம் அந்த டோட்டல் இது பண்ண சொல்ல a பதிலாக 4x -3y + 3 ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது டேரெக்டாக எடுத்து என்ன பண்ணிடலாம்? இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
substitute the factors in 1. Substitute பண்ணா 4x minus 3y plus 3 whole power 2 இதுக்கு whole power 1 by 2. இது உள்ள வர சொல்ல 4x minus 3y plus 3 2 by 2 cancel ஆயிடுச்சா? அப்படி என்ன வந்துரும் 4x minus 3y plus 3. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே எழுதிட்டு absolute கண்டுபிடிக்கணும். Therefore absolute value of 4x minus 3y plus 3 is modulus of 4x minus 3y plus 3. ஓகேவா? ஃபைனல் அப்புறம் therefore the square root of 16x power square plus 9y power square minus 24xy plus 24x minus 18y plus 9 is equal to modulus of 4x minus 3y plus 3. இதான் ஃபர்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 3.20ல ஃபர்ஸ்ட் சம். இப்போ என்ன பண்ணுறோம்? அதே இதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் என்னலன்னா 6x square plus x minus 1, அடுத்தது 3x square plus 2x minus 1, 2x square plus 3x plus 1. ஓகேவா? இது மூணாவது. இந்த மூணையும் சேர்த்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதற்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டு ஃபைண்ட் the square root of the given expressions. கொடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன பிடிக்க போகிறேன்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? we know that ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது ரூட் வித் ஸ்கொயர் அப்படின்னா ரூட் 2 ப்ராக்கெட்டில் 1/2. கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே ரூட்டுக்கு கொண்டு வரேன். 6x square plus x minus 1, 3x square plus 2x minus 1, 2x square plus 3x plus 1. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 6x square plus x minus 1, 3x square plus 2x minus 1, 2x square plus 3x plus 1. ஓகே, இதை 1/2 இது பண்ண போகிறேன். இதை நான் நினச்சிக்கிறேன் 1 எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். முதல் இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6x square plus x minus 1. 6x square plus x minus 1 என்ன வந்துடும்? இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -6 உள்ள என்ன வந்துடணும்? 1 வரணும். அப்புறம் 2 அப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6. இங்கே ப்ளஸ் இருக்கனால இது ப்ளஸ் போடுங்க. இங்கே மேலே மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டே ப்ளஸ் பண்ண சைன் மாதிரி இருக்கனால மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பருக்குள்ள சைனை போடணும். அப்போ என்ன வந்துடும்? டிவைடட் பை 6x, இங்கேயும் 6x. அதே கொடுத்தா 2 1 is 2 3, 3 1 is 3, 3 2s are 6. அப்போ என்ன வந்துடும்? 3x minus 1 2x plus 1. இதுதான் இதனுடைய ஃபேக்டர். ஓகேவா? அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3x square plus 2x minus 1. இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 3x square plus 2x minus 1 அதே மாதிரி தான் 3 இதே மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் -3 வரும். உள்ளே என்ன வந்துடும்? உள்ளே வந்து 2 வந்துடும். அப்போ 1 into 3, 1 into 3 வெளியே தான் இருக்குது. இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? டிவைடட் பை 3x, இங்கே நான் டிவைடட் பை 3x. இது 1 இது 1. அப்படின்னா 3x plus 1 x minus 1. பெரிய நம்பரில் தான் ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். அப்புறம் இங்கே இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஓகே, அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x square plus 3x plus 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டர்ஸ்னா 2x square plus 3x plus 1. இது என்ன பண்ணுற? மல்டிப்ளை பண்ணுறேன்.
2 ஆட் பண்ணால் 3 வரணும். 1 2 is 2 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண வேண்டியதான். அங்கே by 2 இங்கேயும் by 2x அப்புறம் என்ன வந்துடும் 2x plus 1 x plus 1. ஓகே அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள் substitute the value இல்லைனா substitute the factors in 1. 1ல substitute பண்ண என்ன வந்துடும் 3x minus 1 2x plus 1 3x minus 1 x plus 1 கடைசியாக 2x plus 1 3x plus 1 whole power 1/2. ஓகேவா எல்லாத்தையும் சேர்த்து என்ன வந்துடும் 3x minus 1 whole square 2x plus 1 whole square x plus 1 whole square into 1/2. இது 1/2 உள்ள கொண்டு போ கொண்டு சொல்ல 3x minus 1 2/2 2x plus 1 2/2 x plus 1 2/2 எல்லாத்தையும் அடி கொடுத்தோம்னா என்ன வரும் 3x minus 1 2x plus 1 3x plus 1 வரும். ஓகே இதுக்கு என்ன பிடிக்கணும் therefore the absolute value of 3x minus 1 2x plus 1 x plus 1 is modulus of 3x minus 1 2x plus 1 x plus 1. Okay, therefore the square root of 6x square plus x minus 1 அதுக்கப்புறம் 3x square plus 2x minus 1 2x square plus 3x plus 1 okay is equal to modulus of 3x minus 1 2x plus 1 x plus 1. ஓகேவா இந்த சம் முடிஞ்சு இதே இதில் தேர்ட் சம் ஒன்று இருக்குது. தேர்ட் சம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா given ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்குது root 15x square plus root 3 root 10 into x plus root 2. ஓகேவா அடுத்தது root 5x square plus 2 root 5 plus 1x plus 1 இது கூட root 3x square plus root 2 plus root 2 3x plus 2 root 2. ஓகேவா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் to find the square root of the given expressions. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நமக்கு யாருன்னு என்ன தெரியும் we know that ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது is equal to root with square. ஓகேவா என்ன பண்ணிக்கலாம் root 15x square plus root 3 plus root 10x plus root 2 அடுத்தது root 5x square plus 2 root 5 plus 1 x plus 1. ஓகேவா அடுத்தது root 3 x square plus root 2 plus 2 root 3 x plus 2 is equal to இதை ப்ராக்கெட்டில் போட்டு பண்ணோம் root 15x square plus root 3 plus root 10 x plus root 2 அதே இது root 5x square plus 2 root 5 plus 1 into x plus 1 root 3x square
plus root 2 plus 2 root 3 x plus 2. ஓகேவா? இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா பவர் 1/2. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இதுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு factors of root 15x square plus root 3 plus root 10 x plus root 2. ஓகே, இதுக்கான ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், இதை ஒன்று உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வந்துடும், root 15x square plus root 3x plus root 10x plus root 2. ஓகேவா? இப்போ நான் பண்ண போகிறது குரூப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்பிங் மெத்தட் படி முதல் நம்பரை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதை என்ன பண்ணணும், குரூப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 15 என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ரூட் 15 ரூட் 3 into 5 into எக்ஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 10x என்ன பண்ணலாம், ரூட் 10 into 5x plus root 2. ஓகேவா? இப்போ என்ன ஆயிரும், இந்த ரூட் 3 ரூட் 5க்கு காமனாக ஒரே எக்ஸ் ஸ்கொயர் தான், ப்ளஸ் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 ரூட் 5x ப்ளஸ் ரூட் 2. ஓகே, இந்த ரெண்டுலேருந்து ரெண்டுக்குலாம் வெளியே எடுக்கலாம்னா ரூட் 3xை வெளியே எடுத்துடலாம். எடுத்தால் ரூட் 5x ப்ளஸ் 1 வந்துடும். அதே மாதிரி இங்கேருந்து ரூட் 2 வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டா ரூட் 5x ப்ளஸ் 1 வரும். இங்கே ரூட் 5x ரூட் 5x ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ரூட் 5x ப்ளஸ் 1 காமனாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் ரூட் 3x ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரூட் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 3 into x ப்ளஸ் 2 into ரூட் 2. இதுக்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம், முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 3x ப்ளஸ் 2 ரூட் 2. என்ன பண்ணுறோம், எக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம்னா முதல்ல ரூட் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 2 ரூட் 3x வந்துடும் ப்ளஸ் 2 ரூட் 2. ஓகேவா? இதில் என்ன பண்ண, காமனாக வெளியே எடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் காமனாக இருக்கும். நான் எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 வந்துடும். இங்கேருந்து 2 காமனாக வெளியே எடுத்தால் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2. இதுலேருந்து இது காமனாக வெளியே எடுத்தால் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கரெக்டாக. இதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். அப்புறம் மூணாவது factors of 5 root 3 5x square plus 2 into root 5 plus 1 into x plus 2. ஓகேவா? இது root 5x square plus 2 root 5 plus 1 x plus 2. இது என்ன வந்துடும், மேலே உள்ள root 5x square அப்படி தான் வரும். ப்ளஸ் இந்த எக்ஸ் உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ரெண்டு பேர் எடுத்துக்கிடுவோம். இந்த ரெண்டில் எது காமன் ஆகுதுன்னு பார்த்தா ரூட் 5x காமன் எடுக்கலாம். அப்புறம் மீதி என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் பை 2ன்னு இருக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 காமன் வெளியே எடுத்தோம்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5x ப்ளஸ் 1 அப்படிங்கிறது அங்கே காமனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் த factors in 1. ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்துடும், root 5x plus 1 root 3x plus root 2 x plus 2 root 5x plus 1 x plus 2 root 3x plus root 2. இங்கே whole power 1/2. இங்கே ரூட் எக்ஸ் பை 2 இருக்குது. எக்ஸ் பண்ண எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் வைக்கலாம். ரூட் 5x ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே ரூட் 5x ரூட் 5x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்
root 3x plus root 2 whole square x plus 2 whole square மேலே root 1 by 2 இதை 1 by 2 உள்ள கொண்டு போனோம்னா root 5x plus 1 2 by 2 root 3x plus root 2 2 by 2 அப்புறம் x plus 2 2 by 2 இதெல்லாம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆகினா கடைசி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா root 5x plus 1 root 3x plus root 2 root x plus root இல்லை x plus 2 ஓகேவா இதுக்கு என்னது absolute value எழுதணும் the absolute value of root 5x plus 1 into root 3x plus 2 into x plus 2 is modulus of root 5x plus 1 root 3x plus root 2 x plus 2 okay therefore the root of (15x squared) plus root 3 plus root 10 equal to modulus of into x plus 2 இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்